மீனாட்சி, ராணி அகல்யாபாய் ஹோல்கர், அந்த அம்மாவை பற்றி சொல்லிட்டு இருந்தேனா? அந்த அம்மான்னு சொல்லக்கூடாது, அந்த ராணியை பற்றி சொல்லிட்டு இருந்தேனா? ராணி அகல்யாபாய் ஹோல்கர் சிவலிங்கங்களை எல்லாம் மறைத்து காப்பாற்றினது மாதிரியே இங்கே மதுரையில் கூட சொக்கநாதனை சுமார் 48 வருஷம் மறைச்சு காப்பாற்றி வச்சுருந்தாங்களாமே. அப்படியா? எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறியா? உன்னோட கோயிலில் தான் அந்த வரலாறு படித்தேன். இன்னும் அங்கே சொல்கிறாங்க, ஒரு கல்வெட்டு இருக்குது உன்னோட கோயிலில். எவ்வளவு மெனக்கெடல் செஞ்சு உன்னை காப்பாற்றி என்னை மாதிரி மனுஷங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ நன்றி நான் சொல்லணும், அவங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும், அவங்களுடைய மெனக்கடலை எல்லாம் இப்போ ஹானர் பண்ணணும். அவங்கெல்லாம் அன்றைக்கி தன்னோட உயிரை ரிஸ்க் எடுத்து ரிஸ்கில் பணையம் வச்சு தனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது பண்ணி அந்த சொக்கநாதனுடைய திருமேனி அதை காப்பாற்றணும், இந்த மீனாட்சியோடைய சாநித்தியத்தை காப்பாற்றணும்னு அவங்கெல்லாம் இன்றைக்கி எவ்வளவு மெனக்கடல் முயற்சி பண்ணியிருந்தா இன்றைக்கி என்ன மாதிரி ஜென்மங்களுக்கெல்லாம் நீ கிடச்சிருக்க. அவங்களையெல்லாம் வணங்கணும். இந்த நிமிஷத்தில், இந்த நேரத்தில் எவ்வளவு மெனக்கடல் செஞ்சு உன்னை காப்பாற்றியிருக்காங்க. அப்படி கிடையாது, நீ தான் எங்கள் எல்லாரையும் காப்பாற்றுற. ஆனால் உன்னுடைய சாநித்தியத்தை, உன்னுடைய திருமேனியை பாதுகாத்து அதை ரக்ஷணை பண்ணி, என்ன சொல்லலான்னா சரியான திருத்தமான வார்த்தையில் சொல்லணும், உன்னுடைய திருமேனி உருவச்சிலைகளை ரட்சித்து போற்ற வேண்டிய கடமை மனுஷங்களுக்கு இருக்கு. அதை கூட தெய்வங்களுக்கு இந்த மனுஷன் செய்யலைன்னா இந்த சரீரத்தினால என்ன பயன்? சும்மா சாப்பிட்டு தூங்கி வெட்டிக்கதை பேசி அறியாமையில் மூழ்கி இருக்கிறதுக்கா இந்த சரீரமும் இந்த பிறவியும் இந்த பிறப்பும் பல வருஷங்கள் சரிய எதுக்கு? இந்த சரீரத்தினால உனக்கு செய்ய வேண்டிய ஒரு நல்ல உத்தமமான காரியங்களை செய்யணும். அப்போ தான் இந்த சரீரமே ஒரு சிறப்பு மகத்தானதாக மாறும். சும்மா பாவம் பொழுது போகாமல் ஒவ்வொரு தாயும் தன்னோட கர்ப்பத்தில் சுமையை தாங்கி சுமந்து இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து இறக்கி சாப்பாடு போட்டு உடம்பை வளர்த்து தூங்கி எழுந்து வீண் பொழுதுகளை கழித்து வெட்டி விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி வீணாக போய் கடைசியில் அக்னிக்கோ இந்த மண்ணுக்கோ சாம்பலாக போகிறதுக்கா இந்த பிறவி? உனக்கு தொண்டு செய்யணும். நீ ஆர்டர் கொடுத்துருக்கிற நல்ல காரியங்களுக்கு கருவியாக பயன்படணும். நான் எங்கே அவங்கள மாதிரிலாம் செய்கிறேன் மீனாட்சி? அட்லீஸ்ட் இதை வாயில் சொல்கிறதுக்காவது இந்த வாய்க்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிதே, அதுக்கு நன்றி. இதெல்லாம் உன்னோட கருணை இல்லாமல், உன்னோட கடைக்கண் பார்வை இல்லாமல் எனக்கு கிடைக்குமா? அவ்வளோ தூரம் நீ என் மேலே கிருபை பண்ணியிருக்கியே, நன்றி மீனாட்சி. அவங்கெல்லாம் உனக்கு செஞ்சதை வச்சு பார்க்கும்போது நான் ஒன்றுமே செய்யலை உனக்கும் சொக்கனுக்கும். அடுத்தது எஸ் ஃபார் சிசுபாலன், எஸ் ஃபார் சூர்பனகை, எஸ் ஃபார் சூரபத்மன். சிசுபாலன் எனும் துஷ்டனின் 100 தவறுகளை கிருஷ்ணன் பொறுத்துண்டான். ஆனால் அது வரைக்கும் கிருஷ்ணன் தந்த அவகாசத்தை பயன்படுத்தி உணர்ந்து திருந்தவே இல்லாததால் சுதர்சன சக்கரத்தில் சிசுபாலன் தலையை சீவினான் அந்த கிருஷ்ணன் எனும் தெய்வம். சூர்பனகை அரக்கி, ராமன் மேலே மோகம், லக்ஷ்மண் மேலே அடுத்தது. மனைவி ஊர்மிளையை பிரிஞ்சிருந்த சமயமாக இருந்தாலும் தன் கட்டுப்பாட்டில் இருந்து நழுவலை லட்சுமணன். ஆனால் இந்த துஷ்ட சூர்பனகையோ ஒழுக்கம் இல்லாமல் மோகம்னால மூக்கு அறுபட்டு நோஸ்கட்டு ராவணங்கிட்ட போய் இல்லாத பொல்லாப்பையெல்லாம் சொல்லி அவனுடைய மனதை கலக்கிவிட்டு சீதையை தூக்கிட்டு போக காரணியாக இருந்தவ இந்த சூர்பனகை. கூனி சகுனி மாதிரியே ராமாயணத்துக்கு சூர்பனகையும் ஒருத்தி தான். இவள மாதிரியே தான் அந்த அஜமுகி சூரபத்மன். கந்தபுராணம் சொல்லும் பொழுது இந்த சூரபத்மனுடையதை சொல்லும் பொழுது அங்கே அஜமுகியும் இதே கதை தான். அஜமுகி யாருன்னா சூரபத்மனுடைய தங்க, இங்கே சூர்பனக ராவணேஸ்வரனுடைய தங்க. சரி, இந்த சூரபத்மன் ராவணன் மாதிரி, இரண்யகசிபு மாதிரி. ஆனால் தெய்வம் யாருக்கும் கடைசி வரை
உணர வாய்ப்பு தருதே, கடைசி வரைங்கிறது. ஆனால் எந்த எல்லை அதுதான் தெரியறதில்ல. அதர்மம் உச்ச நிலையை அடையிறது தான் அது. அதர்மம்ங்கிறது தனியாக எதுவும் இல்லை, தர்ம வழியில் இருந்து விலகிச் செல்வது தான் அதர்மம். தர்ம வழியில் இருந்து விலகிச் செல்வது தான் அதர்மம். அப்படியே விலகி 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 போகும்பொழுது தர்மம் பலமிழந்து பலவீனமாக ஆகும் பொழுது அங்கே அதர்மம் அப்படின்னு சொல்கிறது. சரியா மீனாட்சி? நான் தப்பாக சொன்னேன்னா நீ என்ன சரி பண்ணணும். சூரபத்மனுக்கு முருகன் எவ்வளவு சந்தர்ப்பம் தரான், ஆனால் அவனும் தன்னை பணிவாக நினைக்கவே இல்லையே. முருகன் விடுவானா? கடைசியில் அவனுக்கு மண்டையில் போட்டு உணர வச்சு பரிபூரணமாக அழிக்காமல் சேவலாவும் கொடியாவும் மயிலாவும் மாற்றி தங்கிட்டையே வச்சு சேர்த்துண்டானே அந்த மயில் வாகன முருகன். அதுவும் கருணை தானே. நீ எப்படி சண்டனையும் முண்டனையும் வதம் பண்ணி அவங்களுக்கு பெருமைப்படுத்துகிற மாதிரி உன் பேரை சாமுண்டீஸ்வரின்னு மாற்றிண்டிய ஈஸ்வரி, புவனேஸ்வரி. மகிஷன் அப்படிங்கிற அரக்கனை வதம் பண்ணி அவனுக்கு ஒரு சிறப்பு சேர்க்கிற மாதிரி இன்னைக்கும் உன் பேரை மகிஷாசுரமர்தினின்னு மாத்திண்டியே. இதெல்லாம் உன்னுடைய கருணை இல்லாமல் வேற என்ன? கோபமே வராத ராமனும் கூட கோவப்பட்டான். எப்போ சொல்கிறேன் கேளு.